மக்களே வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனலில் பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அனிமே அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் அனிமே அப்டேட்ஸ்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஸோ வேகமாக நம்ம சேனல் வந்து 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ போன வீடியோலேயே நான் கேட்டுருந்துருப்பேன், ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, நான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கயா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பேன். ஸோ சொன்ன மாதிரியே நிறைய பேர் ஒரு 24 மெம்பர்ஸ் வந்து நியூ ஆட் ஆயிருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணி. ஏன்னா அதுக்கு முன்னாடி போன வீடியோஸ்லாம் ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு சப்ஸ்கிரைபர் வரது. ஒரு சப்ஸ்கிரைபரு 2 சப்ஸ்கிரைபரு இல்லை டோட்டலாக நான் பார்த்தது ஒரு 5 சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு மாதத்தில். ஸோ இப்போ தான் வந்து போன வீடியோவில் தான் ஒரு 24 சப்ஸ்கிரைபர் எட்டி பார்த்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்குமே முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணிட்டும் பாருங்கள். அப்போ அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமையிலேருந்து ஆரம்பிக்க போனால் ஆலியா சம்திங் ஹேட்ஸ் யுவர் ஃபீலிங் இன் ரஷ்யன். ஸோ இந்த அனிமையை பேஸ் பண்ணி நியூவாக ஒரு அஃபீஷியல் இசக்காய் ஸ்பின் ஆஃப் நாவல் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இந்த நாவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஆலியா சம்திங் ஹேட்ஸ் யுவர் ஃபீலிங்கில் இருக்கிற, அதாவது அதே வேர்ல்டில் இருக்க எல்லா கேரக்டருமே அப்படியே இசக்காய் வேர்ல்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி லைன் இருக்க போகுது. ஸோ இதில் கேரக்டரில் நம்ம ஆலியா தான் ஹீரோவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த நாவலுக்கு தலைப்பு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, த ஹீரோ ஆலியா சம்திங் ஹைட்ஸ் யுவர் ஃபீலிங் இன் ரஷ்யன். ஜஸ்ட்டு அதில் ஹீரோ மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆலியா வந்து ஹீரோ பார்ட்டியில் ஹீரோவாக இருக்கிற மாதிரி சுற்றி உள்ள கேரக்டர்லாம் அவங்களுடைய பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து இந்த கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்பின் ஆஃப் நாவல் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமே பேஸ் பண்ணி நியூவாக ஒரு கீ விஷுவல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ ரொஷிடேரா பன்னி கேர்ள்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் யூகி அண்ட் ஐயானும் பன்னி கேர்ள்ஸ் ஷூட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் போக்கிமான் ஹரிசான்ஸில் ஃபைனல் பேட்டில் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த ஃபைனல் பேட்டில் பேஸ் பண்ணி நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூவாக ஒரு ட்ரெய்லருமே இந்த சீரிஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்காரன் வந்து நியூவாக ஒரு லைவ் ஆக்ஷன் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ ஒரு கேமை பேஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறானுங்க போல். ஸோ அசாசின் கிரீட் அப்படிங்கிற இந்த கேமை நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க, பிசியில் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. ஸோ இந்த அசாசின் கிரீடை பேஸ் பண்ணி தான் இந்த லைவ் ஆக்ஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த லைவ் ஆக்ஷனுக்கு இப்போ ஃபிலிமிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த லைவ் ஆக்ஷனுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, ராம் 64 ஆட் அப்படிங்கிற அந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து அமைய போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்கப்பா நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸ் தரப்புலேருந்து ஸோ நியூவாக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பீஸ் தரப்புலன்னு சொல்ல முடியாது, ஒன் பீஸை ரீமேக் பண்ணுற WIT ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஸ்டூடியோ இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ ஒன் பீஸோட ரீமேக் ப்ராசஸ் பண்ணால் ஒரு ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரீமேக் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ ஸ்மூத்தாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அன்னசரி பார்ட்டை புறாத்தையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவையில்லாத ஃபில்லர்ஸை புறாத்தையும் நாங்கள் வந்து தூக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒன் பீஸை இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ அன்னெசரியாக நிறைய பார்ட்ஸை வந்து உள்ள இன்க்ளூடிங் ஆட் பண்ணி தேவையில்லாமல் பாதி சீன்ஸ்லாம் வச்சு இழுத்து கொண்டு போயிருந்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கட் பண்ணி தூக்கி எறிய போகிறோம். ஸோ இந்த ரீமேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மிஸ்டர் பி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு கமாண்ட் மாதிரி போட்டிருக்காருப்பா. ஸோ அதில் என்ன கமாண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா, ஸோ இதே மாதிரி நருட்டோக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணுங்கள், ஸோ நான் வந்து ஃபன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே போட்டிருக்காரு. ஸோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு ஸோ நருட்டோவை ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது அப்படிங்கிறது இது மூலிமா தெரியுது. ஸோ நருட்டோ இந்த மாதிரி ரீமேக் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நருட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னெசரி ஃபில்லர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் அந்த ஃபில்லர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம இழுக்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் இருக்காது. நம்ம நருட்டோ மட்டும் பார்க்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக நினச்சோம் அப்படின்னா ஜஸ்ட்டு 720 எபிசோட்ஸ்லாம் பார்க்கணுன்ற மாதிரி அவசியம்லாம் இல்லை. ஸோ அதுக்கு பாதியாக நம்ம ஒரு 300-350 நம்ம வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம தேவையில்லாத அன்னெசரியாக அவங்க எதுவுமே இழுத்த மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ மறுபடியும் ரீஅனிமேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் தி 100 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ரியலி லவ் யூ அப்படிங்கிற மாதிரியான இந்த அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு சீசன் 3 வந்து வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஐ மேட் அ ஃப்ரெண்ட்ஸ் வித் செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூ அனிமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த அனிமேல மொத்தம் எத்தனை எபிசோட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்கப்பா. டோட்டலாக 12 எபிசோட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனிமே எப்போ வரப்போகுதுன்னா April 7th அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூவாக ஒரு அனிமேப்பா. ஸோ மேஜிக்கல் கேர்ள் ரைசிங் ப்ராஜெக்ட்
ரீஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி நியூ ஒரு அனிமே வரப்போகுது போல இருக்குது. ஸோ அதுக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அனிமே வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஃபால் 2026 அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் மெடலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக மூவி ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மூவி வந்து 2027 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடியோ எந்த ஸ்டூடியோ அப்படின்னா ENGI அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டூடியோ தான் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் த ஏஞ்சலின் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோச்சான் அப்படிங்கிற இந்த அனிமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட் மந்த்து கூட நம்மளுக்கு இதுக்கு சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கேம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. த ஏஞ்சலின் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் மெமரியல் வெக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேம் தலைப்பு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ஜூலை 23, 2026 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக நியூவாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 செகண்ட் கிளிப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அந்த ட்ரெய்லருமே போய் செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ இதை யார் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நிண்டெண்டோ ஸ்விட்ச் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஹனாகிமி. ஸோ ஹனாகிமியோட சீசன் 1 வந்து இப்போ ரீசெண்டாக ஃபினிஷ் அவுட் ஆகி முடிஞ்சிருக்கும். தமிழ் டபுளையுமே நம்மளுக்கு முடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வீடியோ முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ இந்த அனிமையோட சீசன் 2மே இப்போ அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிற டேட்லாம் நம்ம சொல்லலை, இப்போதைக்கு அனௌன்ஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் டிராகன் பால் தரப்புலேருந்து ஒரு சில நியூஸஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. டொயோட்டோரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ் ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பயோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பயோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்ரிதிங் ஃபார் ரிட்டன் ஃபார் தி சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயோ மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக அவங்க வந்து எதை ஹிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிராகன் பாலோடைய சூப்பர் மாங்காஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இதனால் நம்மளுக்கு டிராகன் பால் சூப்பர் மாங்காஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாத்திகரி டைரிஸ் அப்படிங்கிற அனிமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நம்மளுக்கு தமிழ் டப்மே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு சொன்ன மாதிரி இந்த அனிமையோட மூவி வந்து டிசம்பர் 2026 ஒரு மூவி வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் சீசன் 3 அனௌன்ஸ் பண்ண மாதிரி 2 கோர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கோர் அக்டோபர் 2026லையும் செகண்ட் கோர் வந்து ஏப்ரல் 2027லையும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ப்ளீச்ப்பா. ஸோ ப்ளீச் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன் தமிழ் டப் வராது. ஸோ நம்மளுக்கு இன்னும் தமிழ் டப் பண்ணவே இல்லை. ஸோ யாருமே எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனியோன் இந்தியாவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளீச் வந்து யாருமே நம்பாதீங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ யாருமே நம்பாதீங்க. நாங்கள் வந்து ஹிந்திக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து நாங்கள் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஓப்பனப்பாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ப்ளீச்சுக்கு நம்மளுக்கு தமிழ் டப் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃப்யூச்சரில் வேணால் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாசிபிளி வேணால் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வேணால் ப்ளீச் தமிழ் டப் வந்து அவங்க பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ளீச்சோட தமிழ் டப் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் ப்ளீச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருமே எதிர்பார்க்க வேணாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்கப்புறம் நியூவாக ஒரு தமிழ் டப் அனிமே வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸ்லாம் சொல்கிறாங்கப்பா. ஸோ என்ன அனிமே அப்படின்னா வக்காரி கூன் இஸ் ஸ்டார் இஸ் அபவுட் டு கொலாப்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் ரீஜனல் டப்ஸில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரீஜனல் டப்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, ஸோ இந்த லாங்குவேஜ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வருதா என்ன அப்படிங்கிறத ஃபியூச்சரில் செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் தமிழில் ஒரு சில அனிமேலாம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்ட் டேஸில் கிரன்ச்ரோல் வந்து ரொம்பவே அமைதி காத்தான். மற்ற பிளாட்ஃபார்மில் தான் நிறைய அனிமே வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஜிஆர் ஸ்டாரில் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட மியூஸ் இந்தியாவில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளாட்ஃபார்மில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம கிரன்ச்ரோல் ரொம்பவே அமைதி காத்துட்டு இருந்தான். அவன்கிட்ட வந்து ஒரு அனிமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இன்னும் லைன் அப் கூட விடவே இல்லை. ஸோ லைன் அப் மேபி இந்த வீக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நான் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ இப்போ நிறைய ஒரு சில அனிமேஸ் வந்து கிரன்ச்ரோல் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான்ப்பா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா த ரைசிங் ஆஃப் ஷீல்டு ஹீரோ. ஸோ இந்த அனிமையோட சீசன் 1 அண்ட் சீசன் 2 நம்மளுக்கு தமிழ் டப் இப்போ கிரன்ச்ரோலில் ரிலீஸ் பண்ணிட்டான்ப்பா ஒட்டுக்காவே. ஸோ போன மந்த்தே இந்த அனிமே ரிலீஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ என்ன ப்ராப்ளம் தெரில, இந்த மந்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே நம்மளுக்கு இந்த அனிமே ஃபைனலி நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. ஸோ 2 சீசனாக ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுக்கு நமக்கு. ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு இந்த அனிமே இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறத தெரிஞ்சுங்க. இருந்தாலும் ரிலீஸ் பண்ணவன் ஒரு சில எபிசோட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டான். அதாவது நம்மளுக்கு சீசன் 1ல் இருக்கக்கூடிய 24வது எபிசோட் நினைக்கிறேன். ஸோ அது நம்மளுக்கு தமிழ் டப் வரலை. ஸோ அதுக்கப்புறம் சீசன் 2ல் 10th and 11th. ஸோ இந்த 3 எபிசோட் தான் நம்மளுக்கு வந்து தமிழ் டப் வராமல் இருக்குது. ஸோ இது வந்து மேபி ஏதாவது ஒரு சில பக்காக இருக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த அனிமையோட எபிசோட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. தமிழ் டப் மட்டுமே வரலையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ போத் நம்மளுக்கு தெலுங்கு
தெலுங்குமே வரல, ஹிந்திக்குமே அவங்க டப்பிங் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ ஏதாவது பக்காக தான் இருக்கும் மேபி. ஸோ எனவே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த அனிமையோட சீசன் 1 அண்ட் சீசன் 2 மொத்தமாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போய் கிரன்ச்ரோலை சப்போர்ட் பண்ணி இந்த அனிமையை போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் தட் விச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமையோட தமிழ் டப்புமே நம்ம கிரன்ச்ரோலில் இப்போ வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குப்பா. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் போய் கிரன்ச்ரோலில் போய் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு எபிசோட் 1 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா மண்டேவும் 10:30 PM இந்த அனிமையை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள் போய் இந்த அனிமையை செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் த டெய்லி லைஃப் ஆஃப் மோர்டல் கிங். ஸோ இந்த அனிமையோட சீசன் 4 ஃபைனலி கிரன்ச்ரோல் சைட்லேருந்தே கொண்டு வந்துட்டானுங்கப்பா அஃபீஷியலாக. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஒரு மாதிரி இல்லீகலாக வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நானுமே சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி வந்து ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆகி நம்ம டெலகிராமில் வந்து அங்கங்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஆமாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த அனிமையை அஃபீஷியலாக நம்ம கிரன்ச்ரோலில் வந்து அவைலபிள் பண்ணிட்டான்ப்பா சீசன் 4. நானுமே அஃபீஷியலாக எப்போ வரட்டும் அப்போ தான் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த அனிமே சீசன் 5 சீசன் 4 நான் வந்து ஜாப்பனீஸ்லேயே பார்த்துட்டேன். ஸோ இருந்தாலும் தமிழ் டப் வந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இப்போ கிரன்ச்ரோல் சைட்லேருந்தே கொண்டு வந்துட்டான்ல, ஸோ கிரன்ச்ரோல்லையே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜ் லீக் ஆனதை பற்றி கிரன்ச்ரோலுக்கு ரிப்போர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த அனிமே வந்து இப்போ தான் அதனால ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இனிமே நம்மளுக்கு இந்த அனிமே வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மறக்காமல் கிரன்ச்ரோல்லையே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா இந்த அனிமேக்கும். ஸோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோக்கு வந்து எண்டு கட் போட்டுக்கலாம் கைஸ். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன்ப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இத்துடன் உங்கள் இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.